தூத்துக்குடி ஸ்பிக் நகர் எதிரே ஹோட்டலை சூறையாடி தகராறில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை வணிகர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் ஆதிபராசக்தி நகரைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் ஸ்பிக் நகர் அருகே ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது ஹோட்டலில் சாப்பிட கடந்த 3ஆம் தேதி இரவு 2 பேர் வந்துள்ளனர். அங்கு பரோட்டா விலை அதிகமாக இருப்பதாக கூறிய அவர்கள் அதற்கு பதிலாக பிரியாணி வாங்கி கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் மீண்டும் வாள், அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் வந்த அவர்கள் ஆவேசமாக கடையின் கண்ணாடிகளை உடைத்தும் பரோட்டாக்களை ரோட்டில் வீசியும் மாவுகளை கீழே கொட்டியும் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து ஸ்பிக் நகர் வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பில் அளித்த புகாரை போலீசார் பதிவு செய்யாமல் தாமதம் செய்ததால் ஆத்திரமடைந்த வணிகர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புதன்கிழமை இரவு 6 மணி அளவில் ரவுடிகள் 5-6 பேர் சேர்ந்து விலை குறைத்து தர வேண்டும், புரோட்டா தர வேண்டும் என்று பொருட்களை கேட்டு தகராறு செய்தார்கள். அவரும் விலையை குறைத்து கொடுத்து விட்டார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து அரிவாளுடன் வந்து உன்னை வெட்டி விடுவேன், கொன்று விடுவேன் என்று மிரட்டி கடையை சேதப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்திருந்தோம். இதுவரை அந்த ரவுடிகளையும் அந்த விஷக்கிருமிகளையும் கைது பண்ணாத காரணத்தினால் இன்று அனைத்து வியாபாரிகளும், முத்தியாவரம் பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் மத்திய சங்க தலைவர் உடாயமூர்த்தி தலைமையில் முற்றுகையிட காவல் நிலையம் வந்திருந்தோம்.